ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் விழா அப்படிங்கிறதுல பார்க்கும் பொழுது பல நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய மனைவியாகட்டும், மகனாகட்டும், மகளாகட்டும், ரசிகர்கள், தொண்டர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு எண்ணற்றோர் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்பவும் எதிர்பார்த்த ஒருவர் பார்த்திங்க அப்படின்னா வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகக்கூடிய பட்சத்தில் தற்போது ஒரு நல்ல செய்தி இதன் காரணமாக காத்து கொண்டு இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு தகவலும் பார்த்தீங்க அப்படின்னா கசிந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிரிந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களினுடைய குடும்பம் தற்போது ஒன்று சேர வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதா நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்காங்க. இது குறித்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த பல்வேறு தகவல்களோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது முதலமைச்சராக பதவி வகித்து வரக்கூடிய விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கொண்டாடக்கூடிய முதல் பிறந்த நாள் அப்படின்னு சொன்னால் இந்த ஜூன் 22 சொல்லலாம். இவருடைய இந்த பிறந்த நாள் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிரிந்திருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தார் பார்க்கும் பொழுது அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்களாகட்டும், தொண்டர்களாகட்டும் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரு புறம் பார்க்கும் பொழுது நிறைய நலத்திட்ட உதவிகள், மக்கள் நலப்பணிகள், அது மட்டும் இல்லாமல் இரத்த தான முகாம் போன்ற பல்வேறு நிகழ்வுகளை செய்துட்டு வந்திருந்தாங்க. இதனால் பார்க்கும்பொழுது அவருடைய பிறந்தநாள் ரொம்பவே களை கட்டியிருந்தது. பட் இருந்தாலும் அந்த ரசாயன கழிவுனால் ஒரு விபத்து ஏற்பட்டது இல்லைங்களா, அதன் காரணமாக முதலமைச்சர் விஜய் அவருடைய பிறந்தநாளை அவர் ரொம்பவே கோலாகலமாக அவர் கொண்டாடலை. பட் ரசிகர்களிடத்தில் என்னுடைய பிறந்தநாளை நீங்கள் கொண்டாடணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் மக்கள் நல திட்டங்கள் மூலமாக நீங்கள் அந்த கொண்டாட்டங்களை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையிலே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நலப்பணிகள் நிறைய விஷயங்களை நல்ல நல்ல விஷயங்கள் செய்யப்பட்டிருந்தது. இரத்த தான முகாம் கொடுக்கப்பட்டது, அன்னதானம் கொடுக்கப்பட்டது, கோவில்களில் சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள் நடத்தப்பட்டிருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடத்தப்பட்டிருந்தாலும் அவர் கேக் வெட்டி ரொம்பவே உற்சாகமாக இந்த பிறந்த நாளை அவர் கொண்டாடலை அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அவருக்கு வாழ்த்து மழை பார்த்தீங்க அப்படின்னா பொழிந்த வண்ணமே இருந்தது. பட் இருந்தாலும் இன்னொரு புறம் ரொம்பவே ஆவலுடன் எதிர்பார்த்த நடிகை த்ரிஷாவினுடைய பிறந்தநாள் வாழ்த்து இந்த வருடம் பதிவு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வருடம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஏதேனும் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து அவங்க விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்தை பதிவிட்டிருந்தாங்க. இது சமூக வலைதளங்களில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகும். நிறைய பேர் அதை பற்றின தங்களுடைய கருத்துக்களை மாறுபட்ட விதங்களில் பதிவு பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நெருக்கமான நட்பாக இருக்கக்கூடிய பட்சத்திலையும் தற்போது இந்த சூழ்நிலையில் நடிகை த்ரிஷா அவர்கள் எதுவுமே எந்த ஒரு செய்கையும் ஒரு தகவலும் இல்லாமல் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்காங்க. அதுவும் அவருடைய ரசிகர்களாகட்டும், அவருடைய தொண்டர்களாகட்டும், அனைவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை கண்காணிக்கிறத காட்டிலும் நடிகை த்ரிஷாவினுடைய இன்ஸ்டாகிராம் பதிவுகளை ரொம்பவே உற்று நோக்கியிருந்தாங்க. எக்ஸ்தல பக்கத்திலையும் ரொம்பவே உற்று நோக்கியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நடிகை மாலை நேரம் வரைக்கும் கூட பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தகவலையும் பதிவு பண்ணலை. இன்றைய தினம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எந்தவித பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் அவங்க சொல்லலை அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு புறம் அவங்க சொல்லாத இந்த ஒரு விஷயம் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்கள் வாழ்த்து சொல்லலை அப்படின்னு அவருடைய தொண்டர்கள் மகிழ்ச்சியை தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் நடிகை த்ரிஷா அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்திருந்தது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. மற்றொரு புறம் அவருடைய ரசிகர்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா வருத்தம் அடைஞ்சாங்க. எல்லாரும் சொன்னாங்க, பட் ஏன் த்ரிஷா அவர்கள் சொல்லலை, இப்போ சொல்லலை அப்படின்னும் போது எதிர்காலத்தில் வேற ஏதாவது விஷயத்தை அவங்க பண்ணுவாங்களா, இல்லை வேற ஏதேனும் ஒரு விஷயத்தை பண்ணி குழப்புவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்தம் அவருடைய ரசிகர் மத்தியில் எழுந்து வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய இஷ்யூவாக ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது இவங்க வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிறதுனால பிரிஞ்சிருக்கக்கூடிய குடும்பமானது ஒன்று சேர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. த்ரிஷா அவர்கள் தன்னுடைய நட்பை முறித்து கொண்டு விலகி விட்டதாகவும் ஒரு தரப்பினர் சொல்லப்படுது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா பிரிந்திருந்த அவருடைய குடும்பம் முதலமைச்சர் விஜய் அவர்களினுடைய மனைவி, மகன், மகள் அனைவருமே வந்து ஒன்றிணைய வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் சொல்லும்போது அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தை வந்து ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகவும் வந்து பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் முதல்வர் விஜயை பின்தொடர்வதை நிறுத்திட்டாங்க த்ரிஷா கிருஷ்ணன் அப்படின்னு தளபதி ரசிகர்களும் பேசி வந்துட்டு இருக்காங்களாம். மேலும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நண்பர் விஜயை ஃபாலோ செய்கிறத நிறுத்திட்டாங்க த்ரிஷா அப்படின்னு ரசிகர்கள் பேசுவது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத வந்து இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரொம்பவே வந்து த்ரிஷா வந்து ஆக்டிவாக இருப்பாங்க சமூக வலைதளங்களில். ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிறவங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை ரொம்பவே பின்தொடர்ந்திருப்பாங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவரையே வந்து பின்தொடர்வதை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதல்வர் விஜயனுடைய 52வது பிறந்த நாளுக்கு திரையுலகினர் முதல் அரசியல் தலைவர்கள் வரைக்கும் பலரும் சமூக வலைதளங்களில் வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில் நடிகை த்ரிஷா கிருஷ்ணன் மட்டும் விஜய் அண்ணாவை வாழ்த்தலை அப்படின்னு சொல்லப்படுது. த்ரிஷா ஏன் வாழ்த்து தெரிவிக்கலை அப்படின்னு சினிமா ரசிகர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்பது சட்டமா என்ன என த்ரிஷா ரசிகர்களும் கேட்டிருக்காங்க. இந்த நிலையில விஜய் அண்ணா, உதய் அண்ணா பற்றி ஒரு தகவல் பரவி கொண்டிருக்கிறது. இன்ஸ்டாகிராமில் த்ரிஷாவுக்கு 9.5 மில்லியன் ஃபாலோவர்கள் இருக்காங்க. அவங்க 300 பேரை ஃபாலோ செய்கிறாங்க. இந்த நிலையில முதல்வர் விஜயை அன்ஃபாலோ செய்திருக்கிறார் த்ரிஷா. ஆனால் எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலினை இன்ஸ்டாவில் பின்தொடர்கிறார் என்கிறார்கள் விஜய் ரசிகர்கள். ஆனால் அதில் உண்மை இல்லை. விஜயை த்ரிஷா கிருஷ்ணன் எப்பொழுதுமே இன்ஸ்டாவில் ஃபாலோ செய்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அன்ஃபாலோ செய்ய முடியும் அப்படின்னு வந்து சில தகவல்கள் வந்து சொல்லப்பட்டு வருகிறது. இது பார்த்திங்க அப்படின்னா முரண்பட்ட கருத்துக்களை வந்து அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் வந்து சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் விஜய் அண்ணா பிறந்த நாளுக்கு ஒரு அழகான புகைப்படத்தை வெளியிட்டு மனதார வாழ்த்துவார் த்ரிஷா கிருஷ்ணன். அப்படித்தான் நேற்றும் அவர் வாழ்த்தி போஸ்ட் போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காலையில் இருந்தே த்ரிஷாவின் இன்ஸ்டாகிராம் பக்கமே கதி அப்படின்னு இருந்திருக்காங்க ரசிகர்கள். ஆனா அவர் வாழ்த்து போஸ்ட் போடாம போனது ரசிகர்களை ஏமாற்றம் அடைய செய்திருக்கிறது. விஜய் அண்ணா முதல்வர் ஆனதுமே பதவியேற்பு விழாவை பார்க்க சென்ற த்ரிஷா ஏன் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்னு கேட்குறாங்க. தானும் விஜயும் சேர்ந்து நடித்த குருவி படத்தை தயாரித்த உதயநிதி ஸ்டாலினையும் த்ரிஷா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ செய்யலை. தன்னுடைய பட ஹீரோக்கள் எல்லாம் த்ரிஷா தொடர்றது கிடையாது. அண்மையில் ரிலீஸ் ஆக பிளாக் பஸ்டரான கருப்பு பட இயக்குனர் ஆர்ஜி பாலாஜியை ஃபாலோ செய்யும் த்ரிஷா ஹீரோ சூர்யாவை பின்தொடரல. மேலும் யாரை ஃபாலோ செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பது அவரினுடைய விருப்பம். அப்படி இருக்கும்போது த்ரிஷா விஜய் அண்ணா, உதய் அண்ணா பற்றி பொய்யான தகவல் பரவி வந்துட்டு இருக்கு. அதே சமயம் எக்ஸ்தலத்தில் விஜய் அல்லது உதயநிதி ஸ்டாலினை ஃபாலோ செய்து வருகிறார் த்ரிஷா அப்படிங்கிற ஒரு தகவலும் கசிகிறது அப்படின்னே சொல்லலாம்.